ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். இன்றைக்கி ஊழிய அறிக்கையில் வந்து நம்ம பிரேசில் நாட்டிலேருந்து பாஸ்டர் கேசி அப்படின்ற ஒரு சாட்சி. அவர் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சர்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அமேசான் ரிவரில் வந்து ஒரு கப்பல் வாங்கிட்டு அதில் தான் சர்ச் நடத்துகிறாரு. அந்த சர்ச்சில் இருக்க 4 பேரோட சாட்சியை தான் இன்றைக்கி ஊழிய அறிக்கையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சிலேருந்து ஜாயீர் அப்படின்ற ஒருத்தரோட சாட்சி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாயந்தரம் வந்து அவர் வந்து அமேசான் நதி ஓரமாக நடந்து போகும்போது ஒரு வெள்ளை கலர் போட் வந்து அந்த கரையில் நிற்கிது. நிறையா மக்கள் கும்பலாக அந்த கப்பலில் ஏறுறாங்க. இவரும் பார்த்துட்டு அந்த கப்பலில் ஏறாரு. அந்த கப்பலில் மொத்தமாக 150 சீட் இருக்குது. 150 எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஒரு சீட் வந்து எம்டி ஆச்சு. அங்கே போய்ட்டு இவர் உட்காடுறாரு. இவர் உட்காந்தோடனே அந்த பாஸ்டர் சாயந்தரம் வந்து ஒரு டாபிக் இருக்கிறாரு, மன்னிப்பு அப்படிங்கிற டாபிக் இருக்கிறாரு. மன்னிப்புனாலே இந்த ஜஹீருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு கொலை செஞ்சுட்டாரு, ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி. இந்த கொலை வந்து பழி வாங்குற கொலை. ஏன்னா அவரோட பிரதரை வந்து கொன்னதுக்காண்டி கொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற சர்ச்சில் போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு இது கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. இந்த பாஸ்டர் எடுக்கும்போது நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு மனசு மாறி போயிடுது. அப்புறம் வாரம் வந்து இவர் வந்து அந்த கப்பல் ஏறி பிரசங்க கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தன்னோட மனசை வந்து இயேசு கிறிஸ்துக்காண்டி ஒப்பு கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தவங்க சாட்சி என்னென்னா மரியா அப்படின்றவங்கள சாட்சி. அவங்களுக்கு சர்ச்சு போகிறதே பிடிக்காது. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்போயுமே சர்ச்சு போவாங்க, அந்த ஃப்ளோட்டிங் ஷிப்புக்கு போவாங்க. அங்கே போகிறதுனால ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க மரியாட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்து பேப்டிசம் எடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. உடனே மரியாவும் கிளம்பி கடைசி நாள் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சு முடியும் போது பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நானும் பேப்டிசம் எடுத்தால் தான் எங்கள் ஹஸ்பண்ட் எடுப்பார், இல்லாட்டி எடுக்க மாட்டார், நாளைக்கு நாங்கள் பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு 2 பேருக்கு பேப்டிசம் கொடுக்குறாரு. பேப்டிசம் கொடுத்ததுக்கப்புறம் மரியாவை வந்து கிளாஸுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாரு, பைபிள் கிளாஸுக்கு. அப்புறம் மரியா வந்து அந்த பைபிள் கிளாஸுக்கு போயிட்டு நிறைய உண்மையை கற்றுக்கிட்டு அந்த சர்ச்சில் வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்காங்க. அடுத்து 3வது ஆள் வந்து ஜேசனிங்கிற ஒரு பெண்மணி வந்து ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து விட்டுட்டாங்க, திரும்பி போகிறாங்க. இதுக்கு வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஷிப் தான் காரணம் அப்படின்றாங்க. உடனே பாஸ்டர் நினைக்கிறாரு, இது மாதிரி நம்ம இந்த ஃப்ளோட்டிங் ஷிப் மூலமாக தான் ஒரு ஆத்மாவை வந்து நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியாக வந்து பாலோ அப்படின்ற ஒரு சாட்சி. இந்த பாலோங்கிறவர் வந்து ஒரு 60 வயசு தாத்தா. இவருக்கு வந்து இவர் இது வரைக்கும் சர்ச்சுக்கே போனதில்லை. இவர் வந்து ஒரு மலை மேலே தான் இருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் கேசி அவங்க டீம் வந்து சேர்ந்து அந்த அவரை பார்க்க போகிறாங்க. அவர் பார்க்கும்போது அவர்கிட்ட சர்ச்சை பற்றி பேசாமல் அவரோட அன்றாட வாழ்க்கையை பற்றி பேசிவிட்டு அவங்க வந்து ஒரு முடி வெட்டுறவர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி முடி வெட்ட சொல்லி. அவர் முடி வெட்டினோடனே அந்த பாலோன்றவர் நினைக்கிறாரு, இது மாதிரி நம்ம சர்ச்சுக்கு போகணும், நம்மளை வந்து அவங்க ரொம்ப பார்த்துக்கிறாங்க, நம்ம முடியெல்லாம் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறாரு. சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் யார், நீங்கள் ஏன் என்னை பார்த்துக்கிறீங்க அப்படின்றாரு. அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் டெய்லி அவர் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சர்ச்சுக்கு போய்ட்டு அவர் மனசு மாதிரி அவர் குடும்பத்தோடு சேர்ந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆமேன்.